வணக்கம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று கோடியக்கரை என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். தஞ்சையிலிருந்து காலை சுமார் 6 மணி அளவில் புறப்பட்ட நாங்கள் பனிமூட்டம் நிறைந்திருந்த சாலை வழியை பயணப்பட்டு சுமார் காலை 8:30 மணியளவில் இத்திருக்கோவிலை அடைந்தோம். சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற இத்தலம் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் கோடியக்கரை கடல் தீர்த்தம் காணப்படுகிறது. இத்தீர்த்தத்தில் நீராட ராமேஸ்வரத்தில் சேது தீர்த்தத்தில் நீராடிய பலன்கள் கிடைக்கும் என்று இத்தீர்த்தத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு செல்லும் முன் ஸ்ரீராமர் இவ்விடத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இத்தலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீராமர் பாதமும் அமைந்துள்ளது. ஸ்ரீராம ஜெய ராம ராம் 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 ஸ்ரீராம ஜெய ராம ராம் 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 ராம். காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 127வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம். நந்தியம்பெருமானை வணங்கி தொடர்ந்து சென்றால் முகமண்டபத்தின் வலதுபுறத்தில் ஸ்ரீ காடுகீழாள் என்று அழைக்கப்படும் வனதேவதையின் சன்னதி காணப்படுகிறது. கோடியக்கரை, அதாவது கோடியக்காடு என்று அழைக்கப்படும் இவ்விடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தமையால் பக்தர்களை ஆபத்திலிருந்து காக்கும் பொருட்டு இத்தலத்தில் இந்த வனதேவதை எழுந்தருளியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் சுந்தரர் இத்தலத்திற்கு வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனை பாடும் பொழுது, அடர்ந்த காடுகள் சூழ்ந்த வனத்தில் தனியாக அமர்ந்திருக்கிறாயே இறைவனே என்று தன் பதிகத்தில் பாடியுள்ளார். இந்த வனதேவதை சன்னதியை அடுத்து ஸ்ரீ மையார் தடங்கண்ணி அம்மன் சன்னதி காணப்படுகிறது. அம்மனை வணங்கி அடுத்ததாக கருவறையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் தரிசனம் கண்டோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஈசன் தரிசனம் கண்டு திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, கணபதி, லிங்கோத்பவர், முருகப்பெருமான் மற்றும் நவக்கிரக சன்னதிகள் காணப்படுகிறது. இத்தலத்தில் முருகப்பெருமான் சிறப்பு வாய்ந்த மூர்த்தியாக அறியப்படுகிறார். அருணகிரிநாதர் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை திருப்புகளில் பாடியுள்ளார். இத்தலத்தின் தலவரலாற்றின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது கிடைத்த அமுத கலசத்தை வாயு பகவான் ஆகாசம் வழியாக கொண்டு வந்த பொழுது அசுரர்கள் அதை கைப்பற்ற முயல முருகப்பெருமானை வேண்டியபடி
தன் கையிலிருந்த அமுத கலசத்தை கீழே விட்டுவிட அதனை முருகப்பெருமான் தாங்கி பிடித்ததாகவும் அதனால் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு அமிர்தகர சுப்பிரமணிய சுவாமி என்ற திருப்பெயர் வழங்கப்படுவதாகவும் அறியப்படுகிறது. மேலும் அப்படி அமுதகலசம் கீழே விழுந்த பொழுது அதிலிருந்து சிந்திய அமுதத் துளிகள் சிவலிங்கமாக மாறியதாகவும் அந்த சிவலிங்கமே இத்தலத்தில் அமிர்தகடேஸ்வரராக அருள்பாலிப்பதாகவும் தலபுராணம் கூறுகின்றது. இத்தலத்தில் நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இத்தலத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வேதாரண்யத்தில் புகழ்பெற்ற மிகவும் பிரம்மாண்டமான சிறப்புமிக்க தேவார பாடல் பெற்ற திருமறைக்காடர் சிவ ஆலயமும் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் அருகில் கோடியக்கரை பறவைகள் சரணாலயமும் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.